ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக சட்டுன்னு குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்காக சரியாக ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த ஜவ்வரிசியை தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். இதே போல் நல்லா ஒரு 30 நிமிஷம் இதை ஊற வச்சிட்டோன்னா நமக்கு சட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். அப்படி தண்ணியில் நீங்கள் ஏற்கனவே ஊற வைக்காமல் இருந்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்கும்போது ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ இதை முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நான் இந்த ஜவ்வரிசியை ஊற வச்ச தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்ததுக்கு சரியாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். ஜவ்வரிசி எப்போதுமே வேகிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கிறோம். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இது வெந்து வந்துடும். இந்த ஜவ்வரிசி வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பாயாசத்துக்கு தேவையான மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ இதில் முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 சேர்த்துக்கலாம். சேர்த்த முந்திரி பருப்பை லைட்டாக ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமாக மாறி வரணும். அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் பலூன் மாதிரி நல்லா உப்பி எலும்பி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பும் லைட்டாக ஒரு பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. அதே சமயத்தில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸுமே பாருங்கள் பலூன் போல் நல்லா உப்பி வந்துருச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே தனியாக எடுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வறுத்தெடுத்த இதே நெய்யில் பாயாசத்துக்கு சேர்க்கக்கூடிய சேமியாவையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பாயாசத்துக்கு சேமியாவை அப்படியே சேர்க்குறத விட நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட இந்த சேமியாவையுமே நம்ம நெய்யில் வறுத்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், சேமியா நெய்யில் வறுபட்ட பிறகு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு சேமியாவை வறுத்து விட்ட பிறகு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தா நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு ஜவ்வரிசி வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வெந்து வரணும். இப்போ இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் ஒரு ஜவ்வரிசியை கையில் எடுத்து கூட லைட்டாக நசுக்கி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா கூட 5 நிமிஷம் கூட நீங்கள் ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம நெய்யில் வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க சேமியாவை நல்லா ஜவ்வரிசி கூட ஒரு முறை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சேமியாவையும் ஜவ்வரிசி கூட சேர்த்து நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சின நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. நல்ல பாலை கெட்டியாக காய்ச்சிட்டு இதில் சேர்க்கும்போது பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. சேமியாவும் நல்லா வெந்து வரணும். அதனால் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இடையில கரண்டி போட்டு கலந்து விட்டு வெயிட் பண்ணுங்கள். சேமியாவும் நல்லா வெந்து வந்துடும். ஆனால் இடையில கரண்டி போட்டு கலந்து விடுங்க. அப்படி இல்லைன்னா ஜவ்வரிசி அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சரியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ சேமியாவும் நல்லா ஜவ்வரிசியோட இந்த பால்லே வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு.
பாருங்கள், இப்போ நமக்கு சேமியாவுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ சேமியா ஜவ்வரிசி ரெண்டையும் நல்லா வேக வச்சாச்சு. அடுத்ததாக இதில் சரியாக 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி, சேமியா, பால் இதெல்லாம் எதில் அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் சுகர் சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா ஒரு முறை திரும்பவும் பாயாசத்தை கலந்து விட்டுக்குங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, 1 கப் அளவுக்கு சேமியா, 2 கப் அளவுக்கு பால். இதுக்கு முழுசாக 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தா சரியாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்த பிறகு வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை பாயாசத்தில் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் கடைசியாக நம்ம நெய்யில் ஃபஸ்ட்டே வறுத்தெடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பாயாசத்தில் ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான நல்ல க்ரீமியான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனும் உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.